ஹீரோயினா வர வர்த்திகா ரொம்ப அழகா இருக்காங்க. சில இடங்கள நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா பல இடத்துல அவரோட நடிப்பு கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியுது. பொம்மை மாதிரி வந்துட்டு மட்டுமே போறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவா தீபா வெங்கட் வராங்க. அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட தம்பியா மாக்காப்பா ஆனந்த் வராங்க. சின்ன சின்ன டயலாக் பேசி ஒரு இடத்துல சிரிப்பு கொண்டு வந்திருக்காரு. இதுலயே ஏகப்பட்ட காதல் ஸ்டோரி வருது. இதுக்கு பத்தாது அப்படின்னு ரியாவோட மாமாவை வர முனிஷ்காந்த் அந்த பெண் வெர்ஷனை காதலிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. ரியாவோட அப்பாவை வர சேத்தனும் அம்மாவா வர மாளவிகாவும் கொடுத்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட அந்த ஆண் வெர்ஷனா வர பாலாஜி சில இடங்களை நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல நடிகரான காத்தாடி ராமமூர்த்தியை நல்லாவே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஹீரோயின் தங்கச்சியா வர தாபுயா அபுன் அவளோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு ஏலியன் ஆனா மாறுது பெண்ணா மாறுது அப்படிங்கிற ஃபேண்டசி கதை நல்லா இருக்கு அப்படின்னாலுமே அதை கொஞ்சம் ஜாலியாவே கொண்டு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே திரை கதையை அமைச்சிருக்கலாம். தேவையில்லாம குழப்பி நிறைய கிளை கதைகளை கொண்டு வந்து கொஞ்சம் போர் அடிக்கவும் வச்சிருக்காங்க. பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் ஓகே ரகனே சொல்லலாம். திருமணம் அதுக்கு முன்னாடி வர பாடல் எல்லாமே பல படங்கள்ல பார்த்த மாதிரிதான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவும் எளிமையாவுமே கொண்டு போயிருக்கலாம். தன்னோட மொத்த திறமையை காமிக்கணும் அப்படின்னு படத்தை கொஞ்சம் இழுன்னு இழுத்திருக்காரு இயக்குனர். பல வசனங்கள் சீன்கள் கொஞ்சம் செயற்கைத்தனமாவே இருக்கு. அதுவும் ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல், அதுக்கப்புறம் அவங்க வீடு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கன்னு வழக்கமான படமா தான் இதுவும் இருக்கு. ஆனா என்ன, ஹீரோயின் ஒரு ஏலியன் அப்படிங்கறத மட்டும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. தான் காதலிக்கிற பொண்ணு ஒரு ஏலியன் அப்படின்னு ரியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வழக்கம் போல பிரச்சனை, காதல் சண்டை அப்படின்னு வழக்கமான கதையா தான் மாறுது. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசி போறாங்க. ஆனா அங்க நடக்கிற சீன்கள் எதுவுமே சுவாரஸ்யமாவே இல்ல. ஆக மொத்தத்துல ராமன் லீலா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள லாஜிக் மீறலும் செயற்கைத்தனமான காட்சியும் கொஞ்சம் சோதிக்க முடியாதா இருக்கு. ஆனாலும் இயக்குனர் ராமச்சந்திர கண்ணனோட அந்த வித்தியாசமான முயற்சிக்காகவும் அந்த ஃபேண்டசி சப்ஜெக்டுக்காகவும் ஒரு தடவை தாராளமா பார்க்கலாங்க.